ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது ஜாக்லின் வந்து அருணை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அருண் முன்னாடியே வந்து ஓப்பனாக உடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போ பாரு முத்து வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து சொன்னது வந்து தப்பு. நீங்கள் வந்து டே ஒன்லேருந்து முத்து வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாற்றுறீங்கன்னு மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்து அருணுடைய கேம் பிளே வந்து ஓப்பனாக உடைச்சிட்டாங்க ஜாக்லின். இது பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து அன்றாட டாஸ்க் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு சில சலசலப்பு போயிட்டு இருந்தாலுமே வந்து இப்போதைக்கு எதுவும் செட்டிலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரஞ்சித் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ரஞ்சித் சொல்கிறாரு, அது மாதிரி வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பார்த்து தான் வேலை வாங்கணும் போது இங்கே வந்து பிக் பாஸ் இருக்குது. இதில் வந்து யாருமே வந்து கண்டஸ்டண்ட்டாக வந்து பார்க்கல. இப்போது ரஞ்சித் வந்து ஒரு பாயிண்ட்டை பேசி மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வந்து கடைசியில் அவரை ஒத்துக்க வச்சுட்டாங்க. அவருமே அதே பாயிண்ட் தான் வந்துட்டார். இப்போ வந்து அவர் வந்து தீபக் கிட்ட வந்து நான் சும்மாவே இருக்கிறேன், எதனா வேலை கொடுங்கன்னா கண்டிப்பாக நான் செய்வேங்க அப்படின்னு நம்ம வாய விட்டாரு. தீபக்கும் சரி சும்மா தானே இருக்கிறீங்க, போய் தண்ணி பிடிச்சிட்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லி வேலை கொடுத்துட்டாரு. தேவையில்லாம கம்முன்னு இருந்திருக்கணும். போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் ரஞ்சித் சொல்கிறாரு, என்னன்னா ஐயா சார் வந்து வேலை கொடுத்துருக்காரு, நான் சும்மா தான் இருக்கிறேங்க, வேலை கொடுங்க நான் செய்வேனதுமே தண்ணி தூக்க விட்டாங்க அப்படின்னா, நீ சொன்னது தானே தூக்க விட்டாங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. பாவம் ரஞ்சித் சாரை வச்சு செஞ்சு விட்டாங்க. இது நடுவில் வந்து நம்ம ஜாக்லினுக்கும் ராணவுக்கும் வந்து ஏதோ ஒரு டிஸ்கஷனில் வந்து டவுட் வந்துருச்சு. அப்புறம் ரூல்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. ரூல்ஸில் என்ன போட்டிருக்குன்னா, மேனேஜர்ஸ் கொடுக்கும் அனைத்து வேலைகளும், ஸோ குக்கிங், அப்புறம் வந்து வெஸ்ல் வாஷிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து தான் வேலை செஞ்சாகணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்ததுமே இது எப்படி மாறும்னு தெரில. தீபக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பாயிண்ட் கிடச்ச மாதிரி மாறிடுச்சு. இப்போ அடுத்த சீனில் வந்து நம்ம அருணும் இவரும் சத்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து நம்ம இருக்கிற பாயிண்ட்ஸே தான் நம்ம அதை வச்சே தான் விளையாடுறோம். இப்போ எப்படின்னா வந்து ஒரு எம்ப்ளாயி நல்லா வேலை செஞ்சு மேனேஜர் போஸ்டிங்க்கு போயிடுறான். ஸோ இதுதான் வந்து சட்டிலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அருணும் சொல்கிறான், இது தவிர்த்து வேறு எதுவும் விளையாடவும் முடியாதே அப்படின்றான். விளையாடுறதுக்குலாம் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது. சரி விடுங்க, நம்ம விளையாடும்போது தான் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லலாம். ஸோ சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும். நான் எனக்கே தான் சொல்லிக்கிறேன். சரி வாங்க. பாவம் ரஞ்சித் சார் தீபக் வந்து வெஷல் வாஷிங்க்கு மாற்றி விட்டான். பாவம் ரஞ்சித் சார் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, இந்த மனுஷன் பாவம் ஏன் மாட்டிட்டு முழிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நேற்று நான் லைவ் பார்க்கும்போது நேற்றுலேருந்து சைக்கிள் ஓட்டிட்டேன். இந்த டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்தே இப்போ ரஞ்சித் அவர் தான் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கார். நடுவில் வந்து ஜெஃப்ரி வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பான். அதுக்குமே வந்து ரஞ்சித் சார் கை தூக்குனார்னு சொல்லி ரஞ்சித் கொடுத்துட்ருப்பான். அவருமே வந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு மெச்சிட்டு இருப்பார். இன்றைக்கி காலைல இந்த டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்தும் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து மெச்சிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக அவருக்கு யாருன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நானும் பார்க்குறேன், அவரும் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பாவம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஸோ தீபக் வந்து சும்மா விட்ற மாதிரியே தெரில, மேனேஜராக முழுசாக மாறிட்டாருன்னு சொல்லலாம். ரஞ்சித்தையும் ராணாவையும் வேலை வாங்கி ஆகணும், பெண்டு நிமித்தி ஆகணும், நான் மேனேஜர் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி வேலை வாங்கிட்டே இருக்காரு. இன்னொரு சீனில் வெளியே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து முத்து சொல்கிறப்ப மஞ்சரியை பார்த்து இது மாதிரி உங்ககிட்ட வந்து ஆக்ஷனே இல்லையே, வெறும் பேச்சு தான் இருக்குதுன்னும் போது மஞ்சரி சொல்கிறாங்க, ஆமாம் எங்கே எல்லாம் பிடிங்கி விட்டுறாங்களே, அதான் சௌந்தர்யான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பண்ண ஆக்ஷனுக்கே பெரிய ஆப்பா வச்சு விட்டாங்களேன்ட்டு முத்து இருக்கிறாரு, சௌந்தர்யா இருக்கிறாங்க, ராணுவம் இருக்காங்க, 3 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. சௌந்தர்யா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ இவங்க விடவே மாட்டாங்க போலயே, இன்றைக்கின்னா வியாழக்கிழமை இன்னும் 2 நாள் தான் இருக்குது மீட்டிங்க்கு, அது அவங்க பாவம் பீதி தெரியுது. ஸோ இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது சௌந்தர்யாவை பார்த்து கேட்குறாரு, காலைல சாப்பிடும்போது கிச்சனுக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே, ஏன் வெளியே வரலன்னு கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து மஞ்சரி வந்து முத்துக்குமரனை கூப்பிட்டு, சார் மேடம் அதான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து மேனேஜர் முத்துக்குமாரா தொழிலாளி முத்துக்குமாரனும் போது தொழிலாளி முத்துக்குமாரன்னு சொல்கிறாரு. இப்போ மஞ்சரி சொல்கிறாங்க, சார் மேடம் ரூல்ஸ்லாம் நீங்கள் தானே போட்டிங்க, அங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தீங்களே அப்படின்னும் போது முத்துக்குமரன் சொல்கிறேன், ஆமாங்க அங்கே இருக்கும்போது சார் மேடம் ரூல்ஸ் நான் தான் போட்டேன், இங்கே இப்போ தொழிலாளியாக இருக்கும்போது வந்து அது எனக்கு தப்பாக தோணுது, அதனால் வந்து சார் மேடம் சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கன்றாரு. இப்போது முத்து பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இங்கே என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னா, நான் அங்கே இருக்கும்போது வந்து மேனேஜர், இங்கே இருக்கும்போது வந்து தொழிலாளி. ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆடுறது என்ன கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் ஆடுறாரு, மஞ்சரி ஆடுறாங்க, ராணுவம் வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ரயன் வந்து நல்லா இப்போ பேசுகிறாரு. அப்புறம் வந்து தீபக் நல்லா ஆடுறாரு. தீபக் சொல்கிறான்னு தெரியல. தீபக் நல்லா ஆடுறாரு. ஜெஃப்ரி வந்து பாயிண்ட் கிடைக்கும் போதெல்லாம் பேசுகிறான். ஸோ ஒரு சில பேர் வந்து நல்லா ஆடுறாங்க. ஒரு சில பேர் வந்து ஆடாத மாதிரி தான் தோணுது. ஸோ சௌந்தர்யா வந்து இன்னைக்கு ஃபுல்லாக டவுனு தான் நினைக்கிறேன். அந்த பிரச்சனை பண்ணதுலேருந்து. அந்த பிரச்சனையிலேயே வெளியே தெரிஞ்சிரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுலேருந்து எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. சும்மா இருக்கணுமே, வேலை செய்யணுமேன்னு செய்கிற மாதிரி இருக்குது எனக்கு.